கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்று நாம் காரியங்களை தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் நாம் தியானித்தோம், அவருடைய ரத்தம் நமக்கு எவ்வளவு விலையேற பெற்றது என்று சொல்லி, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று சொல்லி, அந்த ரத்தம் நமக்காக பேசுகிறது என்று சொல்லி பார்த்தோம். அடுத்த நாள் நாம் பார்த்த ஒரு காரியம், தூரமாய் இருந்த நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சமீபமாக்கப்பட்டோம். கிருபையின் ஐஸ்வர்யத்தினால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே வியாதியிலிருந்து விடுதலை பெற்றோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சத்துருவை அந்த ரத்தத்தினால் நாம் ஜெயம் எடுத்தோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமாதானத்தை பெற்றுக்கொண்டோம். இன்றைக்கு கடைசியாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே தான் நாம் பரலோகத்தை போய் சேர முடியும், நித்திய ஜீவனை அடைய முடியும். வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 19, 20, 21. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு, எந்த ஸ்தலத்திலே? பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடினால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினால், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், துன்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடு சேர கடவோம். ஹல்லேலூயா! எவ்வளவு அழகான ஒரு வசனம். நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு, நாம் பரலோகம் செல்வதற்கு, பரம எருசலேம் சியோன் செல்வதற்கு, நமது மாம்சத்தின் திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவரது இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. அந்த நாட்களிலே ஆசாரிப்பு கூடாரத்திலே 3 காரியங்கள் உண்டு. ஒன்று வாசஸ்தலம், அடுத்தது பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். வாசஸ்தலம் வரைக்கும் தான் நம்மலாம் போகலாம். பரிசுத்த ஸ்தலத்திலே ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், கழுவப்பட்டவர்கள் போகலாம். ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் கடந்து போக முடியும். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு அந்த ஆலயத்தின் திரைச்சீலை கிழிக்கப்பட்டதினால் கர்த்தருக்கு இன்றைக்கு அந்த பரலோகத்திற்கு செல்லக்கூடிய விலையேற பெற்ற மார்க்கத்தை அந்த இரத்தத்தினாலே நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஜலத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீ பெறும்போது தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய ஒரு சிலாக்கியத்தை கர்த்தர் தந்தார். நீ சபைக்கு அற்புதங்களுக்காக மட்டும் வந்து செய்திகளை உன் ஆறுதலுக்காக கேட்கிறது மாத்திரமல்ல. Today you should give yourself to the Lord. ஆண்டவரே, என்னை உடைய இரத்தத்தினாலே கழுவும் என்று சொன்னால் மாத்திரம்தான் நீ பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். இந்த வாழ்க்கையிலே தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கமே அவர் இன்னொரு ராஜ்யத்திற்கு நம்மை கொண்டு போவதற்கு தான். அந்த ராஜ்யத்திற்கு நாம் கடந்து போக வேண்டுமானால் அவருடைய ஒரு அற்புதத்திற்காக சபைக்கு வந்து போகக்கூடாது. ஏதோ இங்கே ஒரு அற்புதம் நடக்குது, ஏதோ உனக்கு கிடைக்குது என்று அல்ல. நீ ஆண்டவரிடத்தில் உன் பாவத்தை அறிக்கையிட்டு மனஸ்தாபப்பட்டு இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று ஒரு பந்தியிலே அமர்ந்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழும்போது அந்த பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய மார்க்கத்தை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். இதே எபிரேயர் 13 பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12, 13, 14 வாசிக்கும் போது அழகாய் சொல்லப்பட, அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே, எல்லாம் அழகாக சொல்லப்பட, சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக அவர் நகரத்தின் வாசலிலே புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி திரிகிறோம், தேடுகிறோம். நாம் வரப்போகிற அந்த தேசத்தை நாடி தேடுவதற்கு அவர் நமக்காக நகரத்திற்கு புறம்பே அவர் பாடுபட்டார். பரலோகத்திற்கு போகக்கூடிய ஒரே ஒரு வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என் வாழ்க்கையிலே கூட நான் இயேசுவை ஏன் ஏற்றுக்கொண்டேன் தெரியுமா?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அற்புதத்திற்காக அல்ல, ஒரு அடையாளத்திற்காக அல்ல, எல்லா புராணங்களையும் படித்திருக்கிறேன். ஆனால் பரலோகத்திற்கு போகக்கூடிய வழியை காண்பித்த ஒரே ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரமாணம் நம்முடைய பரிசுத்த வேதாகமம் தான். அதிலே மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே வர முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நானே உயிர்த்தெழும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் தான் மரித்தாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. பரலோகத்திற்கு நீ போக வேண்டுமானால், இந்த உன்னுடைய ஆத்மா மரிக்காமல் பரலோக ராஜ்யத்தில் இளைப்பாற வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு வழிதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவ ஜனம் மாத்திரம்தான் போகும். 2 இடம் தான் உண்டு நம்ம மரிச்சா, ஒன்று பரலோகம், ஒன்று நரகம். இன்றைக்கு தீர்மானிக்க வேண்டியது உன் கரத்திலே தான் இருக்கிறது. நீ அந்த பரிசுத்த ரத்தத்தில் கழுவப்பட்டு பரிசுத்தமாய் வாழும்போது நீ அந்த நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய சிலாக்கியத்தை கர்த்தர் சிலுவையிலே உனக்காக அதை மீட்டெடுத்திருக்கிறார். எபிரேயர் 10:29 வாசிக்கிறோம், இதை நாம் அசட்டை பண்ணுவோமானால் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்த செய்த உடன்படிக்கை இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவர்கள் எவ்வளவு கொடிதான ஆக்கினிக்கு பாத்திரமான்களாய் என்பதை யோசித்து பாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. இவனை பரலோகத்திற்கு கொண்டு போவதற்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். ஆனா நீங்க என்ன செய்றீங்க தெரியுமா? தேவனுடைய குமாரனை காலின் கீழே மிதித்து, உங்க காலின் கீழே அவரை ஒரு அசட்டையாய் வைத்து கொண்டு, நீ தன்னை பரிசுத்த செய்த, உன்னை பரிசுத்தப்படுத்தின அந்த உடன்படிக்கை இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நீ நிந்திக்கிறபடியினால் எவ்வளவு கொடிதான ஆக்கினிக்குள்ளாய் நீ கொண்டு போகப்படுவாய் என்று யோசித்து பார். இன்றைக்கு பரலோகத்துக்கு போக வழிக்காக உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். ஆனால் நீயோ அந்த இரத்தத்தை தூஷிக்கிறாய், அந்த இரத்தத்தை அவமானப்படுத்துகிறாய், அந்த இரத்தத்தை உன் காலின் கீழே மிதிக்கிறாய், அந்த இரத்தத்தை நீ அசுத்தம் என்று எண்ணுகிறாய். அப்பொழுது உன்னை அசுத்தமாய் நீ மாறும்போது அந்த நரக ஆக்கினிக்குள்ளாய் நீ கடந்து போவாய் என்பதை நீ யோசித்து பார் என்றார். 1 பேதுரு 1:18-19 சொல்கிறது, உங்கள் முன்னோர்கள் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தியினாலும் அழிவுள்ள வஸ்துக்களினாலும் வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் முன்னோர்கள் செய்த பாரம்பரியத்தினாலே, ஏதோ தான தர்மத்தினாலே, பொன்னினாலே வெள்ளினாலே நீ மீட்கப்படவில்லை. அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறாய். எதற்காக? நீ ஒரு பரலோக பிரஜையாய் மாற்றுவதற்காக. அவருடைய ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம் தெரியுமா? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என்று வேதம் சொல்கிறது. அதனாலதான் யூதாஸ் கூட அவருக்கு துரோகம் பண்ணும்போது சிநேகிதனே என்று கூப்பிட்டு முத்தமிட்டு காட்டி கொடுத்த போது கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் அந்த சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை அவன் பார்த்தபோது அவன் போய் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? குற்றமற்ற இரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேனே என்று சொல்லி அந்த காசை எரிந்து விட்டு அவன் நான்று கொண்டு செத்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே அந்த யூதாஸ் ஆண்டவரிடத்தில் வந்து மனம் கசந்து அழுதிருப்பானால், மன்னிப்பு கேட்டிருப்பானால், அந்த நரகத்திற்கு பாத்திரவானாய் அவன் மாற்றிருக்க மாட்டான். அவன் யூதாஸ் ஆண்டவர் பணப்பையை வைத்திருந்தவன், பணத்தை அவன் நம்பி கொடுத்திருந்தான். ஆனால் பணத்தை களவாடி அதே பணத்தினாலே இயேசுவை காட்டி கொடுத்தான் அல்லவா? காட்டி கொடுத்தது நிமித்தம் அவன் குற்ற உணர்வு அவனை பாதித்தது நிமித்தம் குற்றம், அவனே சொல்லுகிறான், குற்றமற்ற இரத்தத்தை நான் காட்டி கொடுத்த ஒரு துரோகி என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிலாத்து கூட இயேசுவை சிலுவையிலே அறையும் பர்பாஸை விடுதலை செய்யும் என்று கூக்குரலிட்ட போது கூட அவன் மனைவி வந்து சொல்லுகிறாள், இவனை நீ நியாயம் தீர்க்காதே, இவன் ஒரு நீதிமான் என்று சொல்லும் போது அந்த தண்ணீரை எடுத்து தன் கையை கழுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இரத்தப்பழி உங்கள் மீது சுமரட்டும், அவர் நீதிமான் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த போர் சேவகன் கூட அந்த விலாய் எலும்பிலிருந்து வந்த ரத்தம் அவன் கண்களிலே பட்ட போது இவன் ஒரு நீதிமான் என்று சொல்லுகிறார். நம்ம ஆண்டவர் ஒரு நீதிமான். குற்றமற்ற இரத்தத்தை நமக்காக சிந்திருக்கிறார். அந்த இரத்தத்திலே ஒரு மாசு கிடையாது. ஆனால் நீ இப்பொழுது அந்த இரத்தத்தை அசுத்தம் என்று நீ உன் காலிலே மிதிப்பாயானால் நரகத்திற்கு பாத்திரவானாய் மாறுவாய்.
உன்னை எதற்கு தெரியுமா கர்த்தர் தெரிந்து கொண்டார்? பரலோக பிரஜையாய் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதே பேதுரு மனம் கசந்து அழுத போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் சத்தியம் பண்ணி விட்டேன், சபித்து விட்டேன், இந்த இயேசு எனக்கு தெரியாது என்று அறிக்கையிட்ட போது ஆண்டவர் அவனை மன்னிச்சது மாத்திரமல்ல, அவனை பார்த்து என்ன கேட்டார் தெரியுமா? நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டு, என் ஆடுகளை மேய்ப்பாயா என்று சொல்லி ஒரு பெரிய அப்போஸ்தலனாய் மாற்றினார். இன்றைக்கும் நீ செய்த தவறுக்காய் நீ மனஸ்தாபப்பட்டு கர்த்தரிடத்திலே தனித்து போய் பேதுருவை போய் அழும்போது உன்னையும் ஆண்டவர் பார்த்து கேட்பார், என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா என்பது மாத்திரமல்ல, என் ஆடுகளை மேய்ப்பாயா என்று சொல்லி பெரிய ஸ்தானத்திலே உன்னை மனுஷர்கள் முன்பாய் உயர்த்த அவரால் முடியும். உண்மையிலும் முடியும், பரலோகத்திலும் அவர் உன்னை நிறுத்த முடியும். யோவான் 1:17 சொல்கிறது, நியாயப்பிரமாணம் மோசேயினால் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான. எவ்வளவு அழகான வசனம் தெரியுமா இது? யோவான் 1:17, நியாயப்பிரமாணம் மோசேயினால் கொடுக்கப்பட்டது, ஆனால் கிருபையும் சத்தியமும். இன்றைக்கு நீ நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய கிருபை. உன்னை தூக்கி எடுத்தது அவருடைய கிருபை. எல்லாரும் கைவிடப்பட்ட போது கூட உன்னை நிறுத்தினது அவருடைய கிருபை, அவருடைய சத்தியம். அந்த கிருபையின் சத்தியம் எப்படி வந்தது தெரியுமா? நமக்காக இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தினாலே. எவ்வளோ பியூட்டிஃபுல் வேர்ஸ். இந்த வேர்ஸ் எல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். யோவான் 1:17, நியாயப்பிரமாணம் மோசேயினால் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு கொடுக்கப்பட்டது. அந்த இரத்தம்தான் அந்த கிருபையின் சத்தியத்தையும் நீ போக்கடிக்காதபடி நீ உண்மையும் உத்தமமாய் இருக்கும்போது உன்னை ஒரு பரலோக பிரஜையாய் கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை இந்த வேளைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோகத்திற்கு போகக்கூடிய வழி ஆண்டவரே அப்பா இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். அப்பா, முன்பு நாங்கள் எப்படியோ ஜீவித்து கொண்டிருந்தோம் ஆண்டவரே, பாவத்திலும் சாபத்திலும். ஆனால் உடைய விலையேற பெற்ற ரத்தத்தை எங்களுக்கு சிந்தி ஆண்டவரே எங்களை பரலோக பிரஜையாய் மாற்றிருக்கிறீர். ஆனால் அந்த விலையேற பெற்ற ரத்தத்தை நாங்கள் அசுத்தம் என்று எண்ணி எங்கள் காலிலே மிதித்த ஆண்டவரே, அதை சேதப்படுத்தி அவமானப்படுத்தி நிந்திப்போமானால் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே எங்களை நரகத்திற்குள்ளாய் கொண்டு போவீர் என்று யோசித்து பாருங்கள் என்று சொன்னீரே சுவாமி. அப்பா, யூதாஸ் காரியோத் கூட ஆண்டவரை தன் பாவத்தை தேவனிடத்திலே அறிக்கையிட்டிருப்பானால் அவனை திரும்பவும் ஆண்டவரை சிநேகிக்கிறேன் என்று சொல்லி நீர் அப்பா ஆண்டவரே ஒரு விலையேற பெற்ற ஒரு ஊழியனாய் மாற்றியிருப்பீர். பேதுரு மனங்கசந்து அழுதது நிமித்தம் என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி கத்தாவே என் ஆடுகளை மேய்ப்பாயா என்று பரலோகத்திற்கு ஒரு அப்போஸ்தலனாய் மாற்றினதை நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரை. எந்த விதத்திலும் அந்த குற்றமற்ற இரத்தத்தை நாங்கள் அசுத்தமின்றி எண்ணாதபடிக்கு அதுதான் எங்களுக்கு பரலோகத்திற்கு வழி என்று சொல்லி ஆண்டவரை எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நியாயப்பிரமாணம் மோசேயினால் கொடுக்கப்பட்டது. எங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய முக்கியமான கிருபையும் சத்தியமும், எங்களை பரலோக ராஜ்யத்திற்கு சேர்க்க அந்த கிருபையின் சத்தியமும், பரலோக பிரஜையாய் மாற்ற அந்த கிருபையின் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டாயிருக்கிறது என்பதை நாங்கள் நினைவு கூர்ந்த ஆண்டவரே, அந்த கிருபையின் சத்தியத்தை நாங்கள் போக்கடிக்காதபடி ஆண்டவரே பரலோகத்திற்கு வந்து சேர எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.